வரப்பே தலையாணி ஓ வாய்க்காலே பஞ்சுமெத்தே இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் பாணி. இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை. பக்கத்து வீட்டு குமாரி அக்கா பசுமாடு வச்சுருந்தாங்க. எப்பவும் அவங்கக்கிட்ட தான் பால் வாங்குவேன். இன்னைக்கு போய் பார்த்தா மாடு சென்னையாக இருக்குது, பால் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கடையிலேருந்து பால் வாங்கி குடிச்சு பழக்கமும் இல்லை. என்ன செய்யணும்னு தெரியல. என்னக்கா காலையிலே புலம்பிட்டு வரீங்க? காலையில் நீங்கள் வாளியை எடுத்துகிட்டு போனீங்க, திரும்ப வரம்ப வாளியை வெறுமையாட்டாக்கா கொண்டு வரீங்க. என்னை பால் இல்லையாக்கா? இல்லை தம்பி, பக்கத்து வீட்டில் அந்த அக்கா தான் நம்ம தெருவிலே பால் மாடு வச்சுருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு பசுமாடும் சென்னையாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதுதான் பால் எங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லி காலையில் 5 மணிக்கு வாளி எடுத்துகிட்டு வந்தவா. பாரு மணி 5:30 ஆச்சு. இப்போ யார் வீட்டில் போய் பால் வாங்கன்னு தெரியலை. இப்போ பால் மாடெல்லாம் யாருப்பா வளர்க்குறா? அங்கங்கே தெருவுக்கு ஒன்று, ஊருக்கு ஒன்று, அப்படி தான் வளர்க்குறாங்க. அதனால் தேடி பிடிச்சி தான் ஒவ்வொரு வீட்டில் போய் தான் கேட்டு பால் வாங்க வேண்டியிருக்கு. என்னக்கா சொல்கிறீங்க? இன்னைக்கு 10 பசுமாடும் அதே போல் 10-20 ஆடுகளை வச்சு வளர்க்குறவங்க எத்தனை பேர் இருக்காங்கக்கா? என்னப்பா சொல்கிற? இன்னைக்குள்ள காலகட்டத்தில் கால்நடை அப்படி ஆர்வமாக வளர்க்கக்கூடியவங்க அப்படி யார் இருக்கா? இருக்காங்கக்கா. யாரு தம்பி? அவங்க யாரு? அவங்கள பற்றி சொல்லு. அக்கா, கேரளாபுரத்தை சார்ந்த கே வனஜகுமாரி அவங்க கிட்டத்தட்ட ஒரு 10 பசுமாடும் ஒரு 20 ஆடும் கிட்டத்தட்ட ஒரு 30 கோழிகளும் வச்சு வளர்க்குறாங்கக்கா. பரவாயில்ல தம்பி, இன்னைக்குள்ள காலகட்டத்திலையும் கால்நடைகளை வளர்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் அது ஆச்சரியமான விஷயம்தான். சரிப்பா, ஒரு நாளைக்கு அவங்கள போய் பார்ப்போம். இப்படி எத்தனை நாள் தான் அடுத்தவங்களை நம்பி இருக்கிறது? நாமளும் ஒரு பசுமாடு வாங்கி விட்டா நமக்கு வீட்டுக்கு தேவையான பாலையாவது எடுக்கலாம்லப்பா. கண்டிப்பாக்கா. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இரவு நம்முடைய கிசான் வாணி நிகழ்ச்சியில் பேசுகிறத கேளுங்கக்கா. என்ன தம்பி, நமது குமரி பண்பலையில் கிசான் வாணி நிகழ்ச்சியில் அவங்க பேசுகிறாங்களா? கண்டிப்பாக நான் கேட்குறேன்ப்பா. கேட்டுட்டு இன்னொரு நாள் அவங்கள நேரில் போய் சந்திக்கலாம். சரியா? சரி அக்கா. அம்மா வணக்கம். வணக்கம். அம்மா, நீங்கள் விவசாய தொழில்னு பார்க்கும்போது எந்த மாதிரி தொழில்கள் செய்கிறீங்க? நாங்கள் பசுமாடு வச்சுருக்கோம், ஆடு, கோழி இதெல்லாம் வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் கால்நடை வச்சுருக்கீங்க. ஆமாம். இப்போ இந்த கால்நடை வளர்ப்பை பொறுத்தவரை பார்க்கும்போது உங்களுக்கு எத்தனை வருடத்தை அனுபவம்னு சொல்லலாம்? அனுபவம் சின்ன வயசுலேயே உள்ள அனுபவம் தான். சின்ன வயசுலன்னு சொன்னால் படிக்கும்போதே அந்த வீட்டிலையே மாடு வச்சுருக்காங்க, ஆடு வச்சுருக்காங்க. அதே வளர்த்து அப்படி அந்த படிக்கும்போதே உள்ள அனுபவம் இப்போ இது வரைக்கும் இருக்கு. இப்போ திருமணத்துக்கு பிறகு நீங்கள் பசுமாடுக்கு பார்க்கும்போது இப்போ உங்கள் கணவனாருடைய வீட்டில் நின்னா இல்லை நீங்கள் வளர்த்த அனுபவம் மூலம் நீங்கள் வளர்க்க ஆரம்பிச்சிங்களா? மேரேஜ் முடிஞ்சதுல இருந்து 1 வருஷம் தாண்டி சொந்தமாக வளர்க்க ஆரம்பிச்சு. இப்போ ஆரம்பத்துலன்னு பார்க்கும்போது நீங்கள் பசுவாட்டு வாங்கினீங்களா இல்லை கன்று குட்டியாட்டு வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சிங்களா? இப்போ முடிஞ்சதுக்கு அப்புறமா பசுவாயிட்டு வாங்கி குட்டி போடுறதுக்கு முன்னாடியா வாங்கி வளர்த்துவோம். குட்டி போடணும்னா சென்னை பசுவாட்டு சென்னை பசுவா வாங்கி வளர்த்தோம். இது வாங்குறதுன்னு பார்க்கும்போது நீங்கள் எங்கேருந்து வாங்கினீங்க? ஒரு வீட்டில் இருந்து தான் வாங்கினேன். எவ்வளோ ரூபா கொடுத்து வாங்கினீங்க? அந்த நேரம் விலை குறைவாக இருந்தது. அந்த நேரம் பசு மாடு வாங்கும்போது 8500 ரூபாய் இருந்தது சின்ன மாடு. இப்போ அதே மாடு வாங்கணும்னா 50,000 ரூபாய் ஆகும். இப்போ அந்த டைம் விலையே கம்மியாக இருந்து பால் விலை குறைவா இருந்து. அப்போ அனுபவம் பார்க்கும்போது எத்தனை வருடத்தை அனுபவம் இருக்கு உங்களுக்கு நீங்கள் வளர்க்க ஆரம்பிச்சு? மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் 22 வருஷமா வளர்த்துனேன். கிட்டத்தட்ட ஒரு 22 ஆண்டுகள் பசுமாடு வளர்ப்புல ஆர்வம் இருக்கு. இப்போ கிட்டத்தட்டன்னு பார்க்கும்போது எத்தனை பசுக்கள் வர நிற்கி? இப்போ 10 கிட்ட இருக்குது. ஆடுகளை பொறுத்தவரை பார்க்கும்போது ஆடு நிறைய இருக்குது. கோழிகளை பொறுத்தவரை பார்க்கும்போது கோழியும் நிறைய இருக்குது. இப்போ கூட நீங்கள் சொன்னீங்க ஒரு பசுவிலேருந்து ஆரம்பிச்சு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 பசுக்கள் வரை வச்சிருக்கீங்க. இப்போ ஆரம்பத்துலன்னு பார்க்கும்போது அந்த கொட்டைகளினுடைய அமைப்பெல்லாம் எப்படி வச்சிருந்தீங்க? கொட்டைகளின் அமைப்பு அது கன்னிக்குட்டி கட்டியதுக்கு தனியா, பசுமாடு கறக்க மாடு கட்டியது தனியா, கறக்காத சின்ன மாடு கட்டியது தனியா, அப்படியே கன்னிக்குட்டி தனியா கட்டுவோம். அப்போதான் கறக்கும் போது டக்குன்னு கறக்கிறதுக்கு கணக்காயிட்டு அந்த கறக்கக்கூடிய பசுமாடை தனியா
வச்சிருப்போம். சீக்கிரம் கறந்துட்டு வர்றது சாணியை ஒதுக்கிட்டு, அப்போ எல்லாம் சேர்த்து கலந்து கட்டியாச்சுன்னா அது எல்லாரையும் ஒதுக்கிட்டு கறக்கும் போது நேரம் ஆகும். அதனால பசுமாடை மட்டும் தனியாக வச்சிருப்போம் கறக்கக்கூடிய. அதை எப்பவும் சுத்தமாக வச்சிருக்கணும், இல்லாட்டி அதுக்கு நோய் வரும். அதனால சாணியெல்லாம் போட்டால் உடனே எடுக்குது. நம்ம தூங்க போகும்போதும் அதை கிளீன் பண்ணிட்டு தான் தூங்கணும். இப்போ தரைத்தளத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது எந்த மாதிரி போட்டு விட்டுருக்கீங்க? நாங்கள் காங்கிரீட் போட்டு அப்படியே பறிக்க சிமெண்ட் போட்டு தான் விட்டுருக்கோம். மேல் கூரையை பொறுத்தவரை மேல் கூரை சீட்டு போட்டு விட்டுருக்கோம். உயரமாக போட்டிருக்கோம். காற்று வெளி எல்லாமே இருக்கும். தண்ணி எல்லாம் பட்டாச்சுன்னா உடனே உணர்ந்துடும். சரி, இந்த மாதிரி நீங்கள் வந்து கால்நடை வளர்க்கணும்னு பார்க்கும்போது அந்த இடத்த வந்து எப்படி தேர்வு செய்து வச்சுருக்கீங்க? வீடோட சேர்ந்து. அப்போ தான் வந்து நமக்கு வந்து இந்த பராமரிப்புக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆமாம், அப்படின்னா எப்பவும் அவங்களா பார்க்கலாம். அப்படியே கயிறு தெத்து அப்படி தெத்தாம தான் நம்ம கட்டி போட்டிருக்கோம். இருந்தாலும் அது குட்டி போடும்போது எல்லாம் நம்ம சீக்கிரமாக பார்க்கலாம். வீட்டுக்குள்ளே நின்னே பார்க்கும்படியாக தான் வச்சுருக்கோம். எந்த மாதிரி என்ன பசுக்களை வந்து வளர்க்குறீங்க? கலந்தது தான், கலப்பின பசு. இப்போ ஆரம்பத்துலன்னு பார்க்கும்போது நீங்கள் ஒரு பசு வந்து விலை கொடுத்து வாங்குனீங்க. அதுலேருந்து நீங்கள் அந்த கன்றுக்குட்டி தேர்வு செய்து இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பசுமாடு வச்சுருக்கீங்களா? இல்லை வந்து நீங்கள் வந்து திரும்ப வந்து கன்றுக்குட்டிகளை வந்து விற்பனை செய்துட்டு சின்ன அந்த பசுக்களை வாங்கி நீங்கள் வளர்க்குறது தானா? குட்டி போட்டு அதில் இருந்து எடுத்து வளர்த்தது. காளைக்கன்று வர்றது கொஞ்சம் வளர்ந்த உடனே வளர்க்குறவங்க கேட்பாங்க, அவங்களுக்கு கொடுத்துருவோம். அப்படி பசுக்கன்றுன்னு பார்க்கும்போது நீங்கள் அதை விட்டு நீங்கள் வந்து சின்னையாக்கி வந்து திரும்ப வந்து பால் கறவு அந்த விற்பனை செய்கிறீங்க. ஆமாம், பசுக்கன்று எல்லாமே வளர்த்தி அது மாடு வந்து வயசாகும் போது விலைக்கு கொடுத்துருவோம். கடைசி சென்னையோட கொடுத்துருவோம். வீட்டில் வளர்க்குறவங்க பாலுக்கு வேண்டி வளர்த்தவங்க வாங்குவாங்க. இருந்தாலும் கேட்பாங்க சிலவங்க, பசுமாடு இருக்கான்னு. அப்போ நமக்கு கொஞ்சம் பால் கம்மியாக இருக்குது வீட்டுக்கு மட்டுக்கு சிலவங்க கேட்பாங்க. ஒரு வீடு அவங்களுக்கு தேவைக்கு பால் கறக்கிறதுக்கு. அப்படிப்பட்ட மாடு கேட்கும்போது வெளியே கொடுப்போம். கொடுத்துக்கிட்டு குட்டி மாடு நமக்கு வளர்ந்து வரும். அந்த நேரம் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறைய மாடு ஒரு அளவுக்கு வச்சிருப்போம். அப்படின்னா பார்க்கறதுக்கு ஆள் இருந்தால் நிறைய வைக்கலாம். அப்படி இருந்தாலும் இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட காலங்கள் கழிஞ்ச அந்த பசுக்களை வந்து விற்பனை செய்கிறேன்னு சொன்னீங்க. இருந்தாலும் கூட வந்து நீங்கள் எத்தனை குட்டிகள் போட்ட பிறகு வந்து நீங்கள் விற்பனை செய்கிறீங்க? 5, 6 போட்ட போது கிட்டத்தட்ட ஒரு 5 முறை இல்லைன்னா 6 முறை வந்து நீங்கள் அந்த குட்டி போட்ட பிறகு அதுக்கப்புறம் அந்த தாய் பசு வந்து நீங்கள் விற்பனை செய்கிறீங்க. 10 குட்டி வரைக்கும் போட்டிருக்கு. அப்படி போட்ட அனுபவம் இருக்கு. கடைசி அது வந்து விழுந்து காலு இதாகி விலைக்கு கொடுத்துட்டோம். ஏன்னா அங்கே மற்றபடி அதை பாதுகாக்க முடியாது. பாதுகாத்தோம், சரி ஆகும்னு பாதுகாக்க முடியாமல் பிற கொஞ்சம் விலைக்கு கொடுத்துட்டோம். இப்போ உங்களுடைய அனுபவம் பார்க்கும்போது உங்கள் வீட்டில் வந்து வளர்த்த அந்த தாய் பசு கிட்டத்தட்ட ஒரு 10 குட்டிகள் போட்ட அனுபவங்கள் இருக்கு. இருந்தாலும் இப்போ வந்து ஒரு தடவை வந்து ஒரு குட்டி போட்டோன்னு பார்க்கும்போது இப்போ அந்த சினைக்கான்னு பார்க்கும்போது அந்த பசங்க கண்டை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் வந்து எவ்வளோ ஆண்டுகள் கழிச்சு நீங்கள் சினை பிடிக்க வைக்கிறீங்க? 1 வயசு தாண்டி. 1 வயசு தாண்டி தான் நீங்கள் அந்த குட்டிக்கு வந்து சின்ன பிடிக்க வைக்கிறீங்க. இப்போ அப்படி பார்க்கும்போது அந்த குட்டிகளை வந்து எப்படி தரமான குட்டிகளை வந்து நீங்கள் தேர்வு செய்து எடுக்கிறீங்க? அதை தேர்வு செய்ய வேண்டாம். எப்படின்னா அதுக்கு நம்ம பால் கொடுக்கறதுல இருக்குது. அதுக்கு வந்து ஒரு காம்பு பால் கொடுக்கும்போது அந்த குட்டியை வந்து நல்லா கொழுப்பாக வளர்ந்து வரும். மற்றபடி சாப்பாடு அது சாப்பிட தொடங்கியதுல இருந்து வரைக்கும் ஒரு காம்பு பால் நம்ம கொடுக்கும்போது அது கொழுகொலாக வளர்ந்து வரும், நல்ல பிள்ளையாக இருக்கும். நோய் அது 15 நாள் தாண்டி அது மருந்து கொடுக்கணும், இறைக்குள்ள மருந்து. நம்ம டாக்டரை பார்த்து அதுக்கு கேட்டு எவ்வளோ கொடுக்கணும் அது நமக்கு தெரியும். இவ்வளோ காலமாக வளர்த்ததுனால எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கும். அது தகுந்தவாறு செய்யும்போது அது தகுந்தபடி வரும். எல்லாமே மனுஷன மாதிரி தான். நோய் வாய்ப்பட்டதுன்னா நமக்கு தெரியும், அதுக்கு தகுந்தவாறு மருந்து செய்து அப்படி இது வரைக்கும் ஆனது கிடையாது. நாங்கள் அந்த பொம்பளை பிள்ளைய வந்து வளர்த்தி தான் எடுத்து வீட்டிலேயே வளர்த்தி அப்படி பால் கறக்க தான் வைப்பேன் இது வரைக்கும். இருந்தாலும் அந்த கன்றுக்குட்டியின் பொறுத்தவரை பார்க்கும்போது ஒரு காம்பு பால் வந்து அதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒதுக்கிடுவீங்க? ஒதுக்கிடுவோம், அதை தொடவே மாட்டோம். ஒரு காம்பு இன்னைக்கு ஒரு காம்புன்னா நாளைக்கு இன்னொரு காம்பில் ஒரு காம்பு பால். நிரந்தரமாக ஒரே காம்பாக கொடுக்க மாட்டான். இன்னைக்கு 4 காம்புலேயும் 4 அப்படி மாறி மாறி ஒரு காம்பு பால் அதுக்கு கொடுப்போம். இருந்தாலும் தான் அந்த குட்டி வந்து ஆரோக்கியமான குட்டியை வந்து நீங்கள் தேர்வு செய்து எடுக்கிறீங்க. ஆமாம், அது ஆரோக்கியமாக இருக்கும். அப்படி ஒரு காம்பை கறக்காமல் விடும்போது மற்றபடி 3 காம்பும் கறந்துக்கிட்டு லாஸ்ட்டு அது 4 காம்பும் குடிக்கும். அதில் இருக்கிற ஊற்றி எல்லாமே ஊற்றி குடிச்சிடும். அப்போ அதில் தேங்காது. குடிச்சு காலையில் 8 மணி ஆகும்போது கட்டி போடுவோம். கரெக்டாக 3 மணிக்கு திரும்ப
பால் கறப்போம். இப்போ சினை ஊசி போடுறேன்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து கால்நடை மருத்துவமனையில் கொண்டு போய் போடுறதா இல்லை வந்து கால்நடை மருத்துவர் உதவியாளர்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து அந்த சினை ஊசி போடுறதானா? சினை ஊசிக்கு வந்து நாங்கள் வந்து டாக்டருக்கு ஃபோன் பண்ணுவோம், அவரு தான் வந்து போடுவார். அப்போ வந்து நீங்கள் வந்து கால்நடை மருத்துவமனையில் வந்து தொடர்பில் இருப்போம். 2-3 பேரே இருப்போம், தொடர்பு இருக்குது. இப்போ ஒரு சினை ஊசி போட்ட பிறகு அது சினை பிடிச்சிருக்குன்னு பார்க்கும்போது இந்த கண்டுக்குட்டியினுடைய அறிகுறி எப்படி தெரியும்? சினை பிடிச்சிருக்குதுன்னா அது தெரியும். எப்படின்னா 3 நாள் கழிஞ்சு பிளட்டு மாச்சு அடிக்கும். சேரலைன்னா மாடு வந்து சினை பிடிக்கலைன்னா பிளட்டு மாச்சு அடிக்கும், சேரலைன்னு தெரியும். இல்லைன்னா அடிக்காது, அந்த பிளட்டு மாச்சு வந்து அடிக்காது. இருந்தாலும் உங்களுடைய அனுபவத்தில் அது தெரிஞ்சிருச்சு சினை பிடிச்சிருக்குன்னு தெரியும். இதில் வந்து நீங்கள் உணவுகளில் ஏதாவது மாற்றங்கள் செய்கிறீங்களா? இப்போ ஆரம்பத்துலேருந்து நீங்கள் அந்த கண்டுக்குட்டியில்னு பார்க்கும்போது பால் கொடுத்து வளர்த்தி கொண்டு வர்றது அதுக்கு ஏன்ற உணவுகள் கொடுத்துருப்பீங்க. இப்போ அந்த சினை பிடிச்ச பிறகு உணவுகள்னு பார்க்கும்போது எந்த மாதிரி உணவுகள் கொடுக்குறீங்க? எள்ளு புண்ணாக்கு கொஞ்சம் குறைப்போம், மற்றபடி தவிடு மற்றபடி உள்ள ஆகாரங்கள் எல்லாமே கொடுப்போம். எள்ளு புண்ணாக்கு கொஞ்சம் குறைப்போம். அது கொடுக்குறேன்னு பார்க்கும்போது என்ன அளவில் கொடுக்குறீங்க சினை மாடுகள்னு பார்க்கும்போது? நம்ம எவ்வளவு கொடுத்தது எவ்வளவு பால் கறக்கும் அந்த அளவுக்கு ஒரே அளவு. 2 நேரம் நம்ம தண்ணி வைக்கணும்னா காலையிலையும் சாயங்காலம் ஒரே அளவு சாப்பாடு கொடுக்கணும். தவிடு புண்ணாக்கு, கோதம்பு தவிடு, அது வந்து புண்ணாக்கு நம்ம என்ன புண்ணாக்கு வேணும்னாலும் போடலாம். நாங்கள் வந்து எள்ளு புண்ணாக்கு தான் போடுவோம், மற்றபடி பூரவு அது இதெல்லாம் பொடி சேர்ந்து அப்படி போடுது எல்லாமே சேர்த்து போடுவோம். இது வந்து நம்ம கொடுக்க அளவுக்கு, அது எவ்வளோ கறக்குத மாடு எவ்வளோ சாப்பிடும் அந்த கணக்கு பண்ணி அதுக்கு கொடுப்போம் சாப்பாடு. அப்படி அதை குட்டி போடுற டைமில் வந்து எப்படி நீங்கள் விழிப்போட இருக்கிறீங்க? குட்டி போடும்போது அது விழிப்போடன்னா அது தெரியும் நமக்கு, அது குட்டி போட நிற்கிதுன்னு தெரியும். அதுக்கு வேண்டி உடனே கஞ்சி தயார் பண்ணுவோம். கொஞ்சம் பச்சரிசி போட்டு தண்ணி நிறைய வச்சு இந்த திளக்கி வச்சு நிறைய தண்ணி வச்சு ஆற வச்சு ரெடி பண்ணி வைப்போம். சோறு கொடுக்க மாட்டோம், இந்த தண்ணி இந்த கஞ்சி தண்ணி அது வந்து உடனே ஒரு கிலோ எள்ளு புண்ணாக்கு கோவரை வைப்போம். அந்த வெந்நியில் கோவரை வைப்போம். கோவரை வச்சு அது குட்டி போட்ட உடனே அந்த லேசு சூடோட குடிப்போம். அது எதுக்குன்னா சீக்கிரம் அந்த கொடி விழை இதுக்கு வேண்டி. அது நிரம்ப கொடுத்தாச்சுன்னா கொடி விழும். கொடி விழுந்தாச்சுன்னா வந்து மாடை வந்து நிரப்பான இடத்துல கொண்டு கட்டணும். அழிச்சு நம்ம கொஞ்சமும் இறக்கம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இடத்த வந்து நீங்கள் வச்சிருக்கீங்க. அந்த இடம் வந்து நிரப்பா, அப்படின்னா அது வந்து அந்த கண்ணு போட்டாச்சுன்னா அந்த கர்ப்பப்பை வந்து அது வெளியே இறங்கக்கூடாது. அப்படி இறங்கி இருக்கு, டாக்டரை விழிச்சு சரி பண்ணியிருக்கோம். அதனால அப்படி கண்ணு போட்டாச்சுன்னா அது நிரப்பான இடத்துல அந்த மாடை வைக்கணும் நம்ம. இருந்தாலும் அந்த குட்டியோட பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் எப்படி வெளியே எடுக்கிறீங்க? ஆரம்பத்துலேன்னு பார்க்கும்போது அந்த கையும் அந்த தலையும் தான் முதல்ல வந்து வெளியே வரும். இப்போ உங்களுடைய அனுபவம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 22 ஆண்டுகள் அனுபவம் இருக்கு. அப்படி பார்க்கும்போது நீங்கள் எடுக்கிறதா இல்லை வந்து கால்நடை மருத்துவமனையிலேருந்து டாக்டரை கூப்பிட்டு எடுக்கிறதானா? அப்படி எடுக்கிறது கிடையாது, நாங்களே எடுப்போம். அனுபவத்தில் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமா இல்லைன்னா ஃப்ரெண்டு கை வரும்போது அந்த கையில நம்ம காட்டன் துணி அதுக்குன்னு வச்சிருக்கோம். நாங்கள் அதை வச்சு பிடிச்சு லைட்டாக இது பண்ணி பார்த்தாச்சுன்னா அது வரலைன்னா முத்தெண்ணெய் அதை கொஞ்சம் அதுக்கு பெட்டக்ஸில் போட்டு அப்படி விட்டா சீக்கிரம் அது முக்கும்போது போடணும். போட்டுக்கிட்டு அது உள்ளே போகும். அப்போ அந்த எண்ணெய்க்கு உள்ள இதாகும், அப்போ சீக்கிரம் வந்துடும். அப்படி அது டாக்டர் சொல்லி தந்திருக்காங்க எங்களுக்கு, அப்படி செய்யணும். சரி, இப்போ வந்து இந்த குட்டி போட்டாச்சு, அதே பால் எலும்பி குடிச்சிருமா இல்லை வந்து நீங்கள் பிடிச்சி கொடுக்குறதானா? அது தானாகவே எலும்பி குடிக்கிறதுக்கு நாங்கள் விட்டுருவோம். என்னன்னா எலும்பி அது பிடிச்சு கொடுத்து அப்படி பழக்க மாட்டோம். அது எப்போமாவது எலும்பி குடிக்கட்டும்னு சொல்லி தொடச்சி அதுக்கு கிட்ட கொண்டு வச்சாச்சுன்னா அது 1 ஹவரில் எலும்பி குடிச்சிடும். வீடுகளுக்கு அந்த பாலை கொடுக்குறேன்னு பார்க்கும்போது குட்டி போட்டிலேருந்து எத்தனை நாள் பிறகு அந்த வீடுகளுக்கு 10 நாள் கழிச்சு? 10 நாள் கழிச்சு தான் கொடுக்குறீங்க? ஆமாம், 10 நாள் கழிச்சு தான் மொத்தத்திலே பால் கறக்க தொடங்கியது. 10 நாளைக்கு முன்னாடி நாங்கள் கறக்கவே மாட்டோம். இது ஆடுகள் கூட வச்சுருக்கீங்க. ஆடுகளை பொறுத்தவரை பார்க்கும்போது எத்தனை ஆடுகள் வச்சுருக்கீங்க? ஆடுகள் 10, 15, 16 ஆடு 20 ஆடுக கிட்ட இருக்குது. இப்போ அது வந்து பால் கெடுக்க மாட்டோம், அவ்வளவும் குட்டிக்கே குடிச்சு குட்டியே வளர்ந்துடும். அந்த ஆடுகளை பராமரிக்கன்னு பார்க்கும்போது எப்படி பராமரிக்கிறீங்க? அதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக கொட்டைகள் வச்சுருக்கீங்களா? தனியாக தொழுத்தோட சேர்த்து தான் அது தனிமையாக. இடிக்கக்கூடிய ஆடு 1-2 இருக்கும், அப்படின்னா ஆட்களை இடிக்கக்கூடியதில்லை. அது தன்னைத்தானே ஒன்றுக்கு ஒன்று இடி வைக்கும் சாப்பிடும்போது. அப்படி உள்ளதை வந்து நாங்கள் கெட்டி விடுவோம். கெட்டி விட்டு அது பக்கத்தில் கொலை கெட்டி வைக்கிது, சாப்பாடெல்லாம் வைக்கிது. அந்த இடிக்க கூட இல்லாமல் ஆடுகளை வந்து ஃப்ரீயாக விட்டுருப்போம். அது அதுக்குள்ளே நின்றுடும். இது கிடா ஆடுகளும் வச்சுருக்கீங்களா? கிடாய் ஆடு எல்லாமே. அது கிடாய் தான் கூடுதலையும் இடிக்கும், அதை கெட்டி போடுவோம். அது வந்து நீங்கள் இனப்பெருக்கத்துக்கு வச்சுருக்கதா இல்லை வந்து நீங்கள் விற்பனைக்காக அந்த மாதிரி வச்சுருக்கா? விற்பனை செய்யதும் அப்படி. இப்போ உங்களுடைய அனுபவத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது இந்த ஆடுகளை பொறுத்தவரை பார்க்கும்போது எத்தனை குட்டிகள் வந்து போட்ட அனுபவங்கள் இருக்குது? 3 குட்டி போட்டிருக்கு. 3 குட்டி போடுறது ஆடை தான் விட்டுருக்கும், அதுக்கு மேலே விடாது, கஷ்டம். 4 குட்டி 5 குட்டி போடுறது உண்டு, பக்கத்தில் ஒரு வீட்டில் உண்டு. நாங்கள் அதை முயற்சி பண்ணதில்லை, அவங்க அதை மட்டும்தான் பார்க்காங்க.
5 குட்டி போட ஆடை வந்து நம்ம அதுக்கு கிட்டே தான் இருக்கணும், பால் கொடுக்கணும் அதுக்கு. அப்படி அதனால மாறி மாறி பால் கொடுக்கணும், தகையாது பால். 5 குட்டிக்கும் 5 தடவை தான் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதனால அப்படி உள்ளதை விரும்ப மாட்டேன். 2 குட்டி 3 குட்டி அது தானாகவே குடிச்சிடும். இதே இது நீங்கள் கூட சொன்னீங்க ஆட்டுக்கு வந்து அந்த குலைகள் கட்டுறது. இப்போ அந்த குலைகளை பொறுத்தவரை பார்க்கும்போது எந்த மாதிரி குலைகள் வந்து கொடுக்குறீங்க? குலை அது சாப்பிடக்கூடிய எல்லா குலையுமே கொடுப்போம். வெளியே கொண்டு போகும்போது அது சாப்பிடும், அந்த குலை எல்லாமே வெட்டி கொண்டு வைப்போம். விலை கொடுத்து வாங்குறதா? விலை கொடுத்து வாங்க மாட்டோம். நாங்கள் வெளியே இந்த ஆற்று ஓரம் வாய்க்கால் அந்த கரை ஓரமாக அது மேயும், கழுவி விடும்போது ஒரு ஆடை பிடிச்சா போதும் வீட்டுக்கு வந்துடும். பிடிச்ச கையில் நம்ம சும்மாவே வந்தாலே போதும், அது கூட வந்துடும் வீட்டுக்கு. எல்லா ஆடுமே வந்துடும். மேய போகும்போதும் அப்படிதான், ஒன்றை அழிச்சு வெளியே விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டாச்சுன்னா நம்ம நடந்து போயிட்டு இருந்தா போதும் வந்துடும். குளக்கரையில எல்லாம் விட்டாச்சுன்னா அது மேயும், மேய்ச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது தானாகவே வரும், கூட வரும். அதில் குளிப்பாட்டுறதெல்லாம் எப்படி குளிப்பாட்டுறீங்க? சும்மா தண்ணியில் விட்டு காது நனையாமல் குளிப்பாட்டணும் ஆடு. அது வந்து குளத்துல தான் கொண்டு குளிப்பாட்டுறீங்க? வீட்டில் எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கோம், இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் இல்லையா, அதனால வாய்க்காலில் கொண்டு போய் அதை தலை நனையாமல் தலையில் தண்ணியை கோரி விட்டு காது உள்ள தண்ணி ஏறவிடாது ஆட்டுக்கு. அதனால குளிப்பாட்டி விட்டு அதுக்கு தானாகவே யாரை கரையில் வந்து மேய தொடங்கும். இது நீங்கள் கோழிகள் கூட வச்சுருக்கீங்க. கோழிகளை பொறுத்தவரை பார்க்கும்போது எத்தனை கோழிகள் வச்சுருக்கீங்க? கோழி 10-20 எண்ணம் இருக்குது. இப்போ அதுக்கு வந்து தீவனை வச்சு கொடுக்குது, வெளியே மேயும், திறந்து விட்டு கொஞ்சம் நேரம் மேயும், வந்து வீட்டில் அடையும். மேய்ச்சலுக்கு விட்டு தான் வளர்க்குறீங்க? மேய்ச்சலுக்கு போகும், குளத்துக்கு கரை தான் வீடு, அதனால வயல் அப்படியே திருப்போம். இது அடை வைக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் வந்து அந்த குஞ்சு பொரிக்கிறத வைக்கிறதுன்னு பார்க்கும்போது நீங்களே வைக்கிறதா இல்லை அந்த குஞ்சுகள் வந்து வெளியிலேருந்து வாங்குறதா? குஞ்சு நாங்கள் வெளியிலே வாங்குவோம், அதில் பக்கத்தில் கொண்டு வருவாங்க. அது நல்லது பிடிச்சதாக இருந்தால் வாங்குவேன், இல்லைன்னா வாங்க மாட்டோம். அது முட்டைகள் வந்து என்ன பண்ணுறீங்க? முட்டைகள் வாங்கும் வெளியே விலைக்கு கொடுக்குது. விலைக்கு தான் கொடுக்குறீங்க. இது இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க வந்து ஆடுகள் வச்சுருக்கீங்க, பசுமாடு வச்சுருக்கீங்க. இந்த மாதிரி பார்க்கும்போது நீங்கள் மேய்ச்சலுக்கு விட்டு வளர்க்குறதா இல்லை கெட்டு போட்டு வளர்க்குறதா? கெட்டி போட்டு வளர்க்குறோம், மேய்ச்சலுக்கு விட்டு வளர்க்குறோம். மேய்ச்சல்கள் பார்க்கும்போது எந்த மாதிரி இடத்த வந்து நீங்கள் தேர்வு செய்து எடுக்கிறீங்க? சும்மா காலி கிடக்க இடத்துல தான் விடணும், விட்டு மேய்ச்சி. இது மற்றபடி உள்ள இடத்துல எல்லாம் கொண்டு போகிறது கிடையாது. இது நீங்கள் அந்த சினை பசுகளாகட்டும் இந்த சினை ஆடுகளை வந்து நீங்கள் மேய்ச்சலுக்கு விடுறீங்களா? இல்லை, சினை ஆடெல்லாம் வீட்டில் தான், மேய்ச்சலுக்கு விட இது கிடையாது. சினை ஆடுகளை வந்து சினை பசுகளை வந்து வீட்டில் விட்டு தான் வளர்க்குறீங்க. ஆமாம். இது நீங்கள் கூட சொன்னீங்க வந்து புல் அறுவடை பண்ணி கொடுக்குறோம். இப்போ அந்த புல்லை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் வந்து நட்டு அந்த மாதிரி புல் அறுவடை பண்ணி கொடுக்குறதா இல்லை வந்து மற்றபடி இது வயலில் போய் நீங்கள் பறித்து அந்த மாதிரி புல்களை கொடுக்குறது தானே? வெளியே பறிக்கக்கூடியது தான். பறிக்கும் போது மாடு கொண்டு போவோம், வெளியே கட்டியது கொண்டு போய் அதை விட்டுக்கிட்டு புல்லும் பறித்து கட்டி எல்லாம் வச்சுக்கிட்டு மாடு கட்டி போட்டுக்கிட்டு புல்லை கொண்டு வீட்டுக்கு வர்றது, இல்லை மாடை கொண்டு வந்துட்டு புல் எடுக்க போகிறது. அப்படி இது வந்து வயல் பகுதியில் வந்து நீங்கள் புல் அறுவடை பண்ணுற போகிறது. இதே இது பார்க்கும்போது இப்போ அந்த கால்நடைகளுக்குன்னு பார்க்கும்போது தடுப்பூசிகள் அந்த மாதிரி போட்ட அனுபவங்கள் இருக்கா? ஆமாம், போடுவோம். டாக்டர் வந்து அவங்க தானாகவே வந்து கேட்பாங்க போடுறதுக்கு. இந்த கால் நோய் வாய் நோய்க்கு வருவாங்க. அதை எல்லா வருஷத்துலேயும் ஒரு குறிப்பிட்ட நாள் அவங்களுக்கு உண்டு, அது கவர்மெண்ட் வச்சிருக்கு, அது அந்த நாள் வந்து போட்டுருவாங்க. அந்த கால்நடைகளுக்குள்ள அட்டைகள் வச்சிருக்காங்க? ஆமாம், வச்சிருக்காங்க. அது வந்து சென்னை மாட்டுக்கு போட மாட்டாங்க, மற்றபடி போடக்கூடிய மாட்டுக்கு போடுவாங்க. போட்டு அந்த ஆண்டு தோறும் வந்து அந்த கால்நடைக்கு வந்து அந்த தடுப்பூசிகள் வந்து போடுறீங்க? ஆமாம். இதே இது பார்க்கும்போது இந்த இன்சூரன்ஸ் அந்த மாதிரி போட்ட அனுபவங்கள் இருக்கா கால்நடைகளுக்கு? நாங்கள் போடுறது கிடையாது. சரி, இந்த மாதிரி தகவல்கள் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கா? தெரிய வாய்ப்பு இருக்கு, டாக்டர் சொல்லுவாங்க இருக்கு போடுங்க. அப்படி நாங்கள் அது எடுக்கிறதும் இல்லை, அதை போடுறதும் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 10 பசுமாடு வச்சிருக்கீங்க, அதே போல் வந்து ஒரு 20 ஆடுகள் வச்சிருக்கீங்க, 20 கிட்ட கோழிகள் வச்சிருக்கீங்க. எப்படி பராமரிக்கிறீங்க? அது எல்லாமே பராமரிக்கிறது வந்து காலையில 4 மணிக்கு எழும்பியது, 4 மணிக்கு எழும்பி பால் கறக்கிறதுக்கு வேண்டி எல்லாமே நம்ம இன்னைக்கு சாயங்காலம் எல்லாமே கிளியர் பண்ணி வச்சிருப்போம். பால் குடுக்கிறதுக்கு அதுக்குள்ள பாத்திரங்கள், ஒவ்வொரு மாட்டுக்கும் 2 பாத்திரம், ஒவ்வொரு பாத்திரத்தில் தண்ணி, ஒரு பாத்திரம் ஃப்ரீயா. அது தண்ணி கழுவிட்டு மாடு மடி எல்லாம் கழுவிட்டு அந்த பாத்திரத்தை ஒதுக்கி கொஞ்சம் தண்ணி அதை ஒதுக்கி வச்சுட்டு பால் கறக்கிறதுக்கு இன்னொரு பாத்திரம், அடுத்து எண்ணெய்க்கு தனியாக ஒரு பாட்டில், அது பால் கறந்து வச்சுக்கிட்டு அந்த லாஸ்ட்டில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி இருக்கும்ல, அதில் கையை கழுவுவோம். அந்த கையை கழுவிட்டு அடுத்து அதை அப்படியே தூக்கி அங்கே கொண்டு வச்சுட்டு அதுக்கு நாங்கள் ஒரு வராந்த மாதிரி கட்டி விட்டுருக்கோம் அந்த பால் வைக்கிறதுக்கு. பால் அதில் கொண்டு வச்சுட்டு இன்னொரு பாத்திரமும் அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வர்றது. அதுவும் அதே மாதிரி தான் மடியை கழுவி பாலை கறந்துக்கிட்டு அந்த தண்ணி எடுத்து கையெல்லாம் கழுவிட்டு அதை கொண்டு வைக்கிது, பாலை தூக்கி கொண்டு, அதுக்கப்புறம் தான் பாலை தூக்கி கொண்டு வைக்கிது. சரி, இந்த பால்களை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் சொசைட்டி கொடுக்குறதா இல்லை அந்த வீடுகளுக்கு கொடுக்குறதா இல்லை வந்து உங்கள் வீட்டில் வந்து வாங்கிட்டு போவாங்களா? வீட்டில் வந்து வாங்கிக்கிறது கிடையாது, வீட்டுக்கு கொஞ்சம் போடுதோம், பாட்டில் போடுதோம், பாக்கி பால்காரர் கொடுக்குறது சொசைட்டியில். சரி, என்ன அளவில் வந்து வருமானம் இருக்குது இப்போ நீங்கள் அந்த கால்நடை வளர்ப்பை பொறுத்தவரை பார்க்கும்போது?
வீட்டுக்கு பால் கொடுத்தா கொஞ்சம் பைசா கூடுதல் தருவாங்க. கவர்மெண்ட் தரது கவர்மெண்ட்டுக்கு தெரியும் எவ்வளோ தராங்கன்னு சொல்லி அவ்வளோ அப்படி போயிட்டு இருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு இந்த பசுமாடு வளர்த்து ஒரு வருமானம் இருக்க வாய்ப்பு இருக்கா? அதில் தான் நாங்கள் எல்லாமே பசுமாடு வச்சு தான் நாங்கள் எங்களுக்குள்ள செலவு, பிள்ளைங்களுக்குள்ள காரியங்க, அவங்களுக்குள்ள படிப்பு செலவு எல்லாமே நாங்கள் அதில் தான் பார்க்குது. இன்னைக்கு வந்து அந்த கால்நடை வளர்ப்பு வச்சு தான் வந்து நான் முன்னுக்கு வந்திருக்கேன்னு சொல்லலாமா? ஆமாம், முன்னுக்கு வந்திருக்கோம். நம்ம அது உழைக்கணும். நம்ம நல்லா உழைக்கிறதுனால நம்ம முன்னுக்கு வரோம். நம்ம பிள்ளைகளுக்குள்ள இது நம்ம செய்யும். நமக்கு எது வந்தாலும் அதுல இருந்து தானே நமக்கு எடுத்து செய்யுது. நம்ம ரூபாய் அதுல இருந்து தானே வருது. அது வந்து நம்ம நல்லா உழைக்கணும். நம்ம உழைக்கிறதுனா நம்ம பில்லு பறிக்கும், அதோட கழுவி அது நோய் வராம சுத்தமா வச்சிருக்கோம். அதோட சாப்பாடு பார்க்குது, வீட்டில எல்லாம் போய் காடு தண்ணி கேட்டு டெய்லி எடுக்குது. அது ஒரு நாள் இடம் விட்டு கூட எடுக்கக்கூடாது, டெய்லி எடுத்துடணும். டெய்லி உள்ள தண்ணியை டெய்லி எடுக்கும்போது அது புளிக்காது. அப்படி சுத்தமா தண்ணி எடுத்து அதுக்கு கொண்டு வந்து கொடுக்குது. காடு தண்ணியில கொஞ்சம் புண்ணாக்கு கொஞ்சம் குறைவா போட்டா போதும். அப்படி பச்சை தண்ணியில கலக்கிறதுக்கும் காடி தண்ணியில கலந்து கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். சரி, என்ன அளவுல உழைப்பை கொடுக்குறீங்க? இப்போ ஒரு தனிப்பட்ட முறையில் கொடுக்குறீங்களா இல்லை குடும்பமாட்டு சேர்ந்து நீங்கள் வந்து அந்த பராமரிப்பு முக்கியத்துவத்தை கொடுக்குறீங்களா? குடும்பமான்னு சொன்னால் என்னை பொறுத்த அளவில் எங்கள் வீட்டுக்காரர் செய்து தருவார். காலையில் சாணி வாரி தொழுத்து கழுவி மாடு கழுவி அந்த வேலை செய்து தருவார். நான் காலையிலே பால் கறப்பேன். அடுத்து பால் கறந்தால் அவர் பால் கொண்டு கொடுப்பாரு. அப்படி பில்லு பறிச்சு வச்சா எடுத்து தருவார். அப்படி எல்லாம் செய்வார். இன்னும் பசு மாடாகட்டும் ஆடுகளாகட்டும் அதிகப்படுத்தணும்ல என்ன இருக்கா? அதிகப்படுத்துறது ஆசை தான். அது வளர்த்தது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட். இப்போ இன்னும் வந்து அதிகப்படுத்துறதுக்குள்ள என்ன இருக்கு? அப்படின்னா நமக்கு அந்த நிறைய பைசா வரணும். அதனால நமக்கு வீட்டில் சும்மா இருக்குது. அப்படி அது கொஞ்சம் கூட பார்த்தா ஒரு மாடு பார்க்கறது தான் 5 மாடு பார்க்குது, 5 மாடு பார்க்கறது தான் 10 மாடு பார்க்குது. அப்படின்னா 10 மாடை கழுவணுமா ஒரே இதாக கழுவும், 5 மாடை கழுவணுமா ஒரே இதாக கழுவும். இப்போ நமக்கு ஒரு ரூபாய் ஏதாவது தேவை இருந்தாலும் பார்க்கும்போது நம்ம அடுத்தவங்கள்ட்ட கை எந்தண்டா. இப்போ நம்மகிட்ட ஒரு ஆடோ இல்லை ஒரு பசுமாடை விற்று நமக்கு வந்து வருமான தேவை ஈட்டதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாமா? ஆமாம், அப்படி கொடுக்கிறது தான். மொத்தமாக 2-3 சேர்த்து கொடுப்போம். சேர்த்து கொடுத்தாச்சுன்னா கையில் காசு வரும். அப்போ இவ்வளோ நேரம் பார்க்கும்போது கால்நடை வளர்ப்பும் பராமரிப்பு முறைகளையும் பற்றி நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்கம்மா. நன்றி, வணக்கம். வணக்கம். இதுவரை கால்நடை வளர்ப்பும் பராமரிப்பு முறைகளும் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கு பெற்றவர் கேரளபுரம் கே. வனஜகுமாரி அவர்கள். உடன் உரையாடியவர் டி. எட்வின் ஜெயராஜ். இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கிய கிசான் பாணி. இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி.